Hi everyone. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மந்த்க்கான 4th பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அக்டோபர் மந்த்க்கான ஃபைனல் பார்ட்டும் கூட இது ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். What is the range of newly tested surface to surface ballistic missile Agni 5 by India? ஓகேவா. ஸோ இந்த அக்னி 5 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் ஓகேவா. ஸோ அதையே மென்ஷன் பண்றோம் இந்த சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அப்படின்னா சம் மிசைல்ஸ் வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அக்னி சீரீஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் தான் வந்து ஓகேவா. ஸோ இதோடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதை எங்க டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசால வீலர்ஸ் ஐலாண்ட் இருக்கா ஓகேவா. ஸோ அங்கதான் வந்து இந்த அக்னி 5 அப்படின்றத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5000 கிலோமீட்டர் அப்படின்றது தான் வந்து இதோட ரேஞ்ச் ஓகேவா. ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனிமி கண்ட்ரீஸா இருக்கலாம், இல்ல மற்ற கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த மிசைலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து நம்மளுடைய சர்ஃபேஸ்ல இருந்து லான்ச் பண்ணி பிளாஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அக்னி 5க்கான ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5000 கிலோமீட்டர். அண்ட் இது எங்க டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒடிசால இருக்கிற வீலர்ஸ் ஐலாண்ட்ல தான் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த அக்னி 5 இருக்கு இல்லையா, இந்த ரெடி பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா DRDO இருக்காங்க இல்லையா ஓகேவா. ஸோ அவங்க தான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஆர்டிஓடைய ஹெட் யாரு அப்படின்னா ஜி சதீஷ் ரெட்டி அப்படின்ற பர்சன் தான் டிஆர்டிஓக்கு சேர் பர்சனா வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which has become first life insurance player to join account aggregator system introduced by RBI. So இந்த account aggregator பத்தி நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னா RBI தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கலாம், இல்ல சேவிங்ஸ் பேங்க்ஸ், கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸுமே வந்து ஒரே பிளேஸ்ல கிடைக்கிற மாதிரியான செட்டப் தான் எது அப்படின்னு சொல்லி இந்த அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் ஓகேவா. அண்ட் இதுல நிறைய பேங்க்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. டோட்டலா 8 பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேங்க் எது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஜாயின் பண்ணாங்க ஓகேவா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளேயர், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில எந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்டா இந்த அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்றது கொஸ்டின். யாரு அப்படின்னா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸா RBI இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which company will purchase a 23% stack of Paytm InsurTech ஓகேவா. ஸோ Paytm InsurTech ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா, இதுல இந்த கம்பெனில இருந்து 23% ஆஃப் தி ஸ்டாக்கை வந்து யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின் ஓகே. ஸோ Paytm உடைய ஃபவுண்டர் யாரு, விஜய் சேகர் சர்மா அப்படின்றது தெரியும். அண்ட் Paytmஸ்ல நம்ம மொபைல் ஆப், மணி டிரான்ஸ்ஃபருக்கான ஆப் இருக்கு, அண்ட் Paytm பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லியும் தெரியல. Paytm பேமெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நொய்டா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு ஓகேவா. ஸோ அவங்களுடைய ஒரு கம்பெனி தான், ஒரு சப்சிடரி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த Paytm InsurTech அப்படின்றது ஓகேவா. ஸோ இதோடைய 23% எந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்விஸ் ஸ்ரீ ஓகேவா. ஸோ சுவிட்சர்லாந்து சேர்ந்த இந்த ஸ்விஸ் ஸ்ரீ கம்பெனி தான் வந்து Paytm InsurTechல வந்து 23% வந்து ரீசெண்டா வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், who has been reappointed as a governor of RBI. So RBI உடைய கவர்னரா யார ரீஅப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவர் அந்த போஸ்ட்ல தான் இருந்தாரு, அவரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சக்திகாந்த தாஸ் ஓகேவா. ஸோ இவர் எத்தனாவது கவர்னர் அப்படின்னா 25th கவர்னர் ஓகேவா. ஸோ உர்ஜித் பட்டேல் வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா 25th கவர்னரா யார் வந்தா அப்படின்னா சக்திகாந்த தாஸ் வந்தாரு. ஸோ அப்போ அப்பாயிண்ட் பண்ணும்போது அவருடைய டெனரை வந்து 3 இயர்ஸா வச்சிருந்தாங்க ஓகேவா. ஸோ இப்போ அவருடைய டெனர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் அவரை ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் RBI எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, April 1st 1935ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா. April 1st 1935ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் RBI கவர்னரா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்ற பர்சன் தான் வந்து RBI உடைய ஃபர்ஸ்ட் கவர்னரா வந்து
இருந்தாரு. ஓகேவா? அண்ட் செகண்ட் கவர்னரா இருந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்ற பர்சன் வந்து செகண்ட் கவர்னரா இருந்தாரு. அண்ட் கரன்சி நோட்ல சைன் பண்ண ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? ஸோ கரன்சி நோட்ல ஃபர்ஸ்ட் டைமா இப்போ நம்மளுடைய கரன்சி நோட்லயே வந்து யாருடைய சிக்னேச்சர் இருக்கும், ஆர்பிஐ கவர்னர் சிக்னேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? எக்ஸப்ட் ₹1 நோட்டை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா நோட்ஸுக்குமே வந்து இந்தியால ஆர்பிஐ சிக்னேச்சரோட தான் வந்து வெளிவரும். ஓகேவா? ஸோ கரன்சி நோட்ல ஃபர்ஸ்ட் டைமா எந்த கவர்னர் சைன் பண்ணாரு அப்படின்னா ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்ற பர்சன் தான் வந்து சைன் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் தேர்ட் கவர்னரா யார் வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷிடி தேஷ்முக் அப்படின்ற பர்சன் வந்து தேர்ட் கவர்னரா வந்தாரு. அண்ட் இந்தியன் பர்சன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கவர்னரா இருக்கிறது யாரு அப்படின்னா ஷிடி தேஷ்முக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேருமே ஃபாரினர்ஸா? ஓகே, பிரிட்டிஷ் காரங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 கவர்னரா இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்தியன் பர்சன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்தது யாரு அப்படின்னா ஷிடி தேஷ்முக் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருந்திருக்காரு. அண்ட் ஆர்பிஐ உடைய கவர்னருக்கான டெனர் இருக்குல்ல, அதை வந்து கவர்மெண்ட் தான் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து 5 இயர்ஸ், பட் ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணும் போதே வந்து அப் டு 3 இயர்ஸ் இல்ல அப் டு 4 இயர்ஸ் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 24th கவர்னரா இருந்தது யாரு அப்படின்னா உர்ஜித் பட்டேல். அண்ட் 23rd கவர்னரா இருந்தது ரகுராம் ராஜன். இந்த 2 பர்சனுக்குமே டெனர் வந்து அவங்க என்னென்ன அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதே பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரகுராம் ராஜன் அவருடைய டெனரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஜாப்ல இருந்து போயிட்டாரு. அண்ட் உர்ஜித் பட்டேல் தான் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர்லயே அந்த பொசிஷன், அதாவது அவருடைய டெனர் முடியறதுக்கு முன்னாடியே ரிசைன் பண்ண பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னா உர்ஜித் பட்டேல் தான் வந்து அவருடைய பொசிஷனை வந்து ஆர்பிஐ கவர்னரா ரிசைன் பண்ணிட்டு வந்து போயிட்டாரு. அண்ட் இப்போ வரைக்கும் இருந்த இந்த 25 கவர்னர்ஸ்ல யாரு வந்து ஹையஸ்ட் பீரியடா கவர்னரா இருந்திருக்கா? ஸோ மேக்சிமம் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொன்னேன். ஸோ மேக்சிமம் 7 இயர்ஸ் வரைக்குமே வந்து கவர்னரா இருந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி ராமாராவ் அப்படின்ற பர்சன் தான் வந்து அதிக நாட்கள், அதாவது 7 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஆர்பிஐ கவர்னரா வந்து இருந்திருக்காரு. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் தி கவர்னர் வந்து ஆர்பிஐ கவர்னரா இருந்த பர்சன் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராகவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்மோகன் சிங் இருக்காரு இல்லையா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அவர் இருந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னரா தான் இருந்தாரு. நெக்ஸ்ட் தான் வந்து இந்தியாக்கான பிரைம் மினிஸ்டரா ஆன பர்சன். நெக்ஸ்ட் ஒன், who has been sworn in as a president of Uzbekistan. ஓகேவா? ஸோ உஸ்பெகிஸ்தான் பிரசிடென்டா யாரு வந்து ரீஅப்பாயிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஷவ்கத் மிர்சியோவ் அப்படின்ற பர்சன் தான் வந்து உஸ்பெகிஸ்தானுடைய பிரசிடென்டா வந்து ஆயிருக்காங்க. ஸோ உஸ்பெகிஸ்தானுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேவ் அப்படின்றது. அண்ட் அவங்களுடைய கரன்சி என்ன அப்படின்னா சோம் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய கரன்சி. ஓகேவா? அண்ட் உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரி இருக்கு இல்லையா, இவங்க வந்து 2022க்கான ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கான சமிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர் யார் ஹோஸ்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஒன், who has won the National Open Javelin Throw Championship. ஸோ இந்த நேஷனல் ஓப்பன் ஜாவ்லின் த்ரோ சாம்பியன்ஸ் இருக்கு இல்லையா, இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து இது நடந்தது. ஸோ மென்ஸ் கேட்டகிரியில இதை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிஷோர் குமார் ஜேனா அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் உமன்ஸ் கேட்டகிரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வின் பண்ணது யாரு அப்படின்னா உமா சௌத்ரி அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மென்ஸ் கேட்டகிரியில வின் பண்ணது யாரு அப்படின்னா கிஷோர் குமார் ஜேனா. அண்ட் உமன்ஸ் கேட்டகிரியில வின் பண்ணது உமா சௌத்ரி அப்படின்ற பர்சன். அண்ட் இந்த ஈவெண்ட் எங்க நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து நடந்தது. அண்ட் நீரஜ் சோப்ரா வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல ஓகேவா ஸோ கோல்டு மெடல் வின் பண்ணாரு. எந்த கேம்ல வின் பண்ணாரு அப்படின்னா ஜாவ்லின் த்ரோல தான் வந்து வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், Indigo partnered with which bank for the launch of a co-branded credit card catching under the 6C reward programs. ஓகேவா? ஸோ இண்டிகோ இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்கோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எதுக்காக அப்படின்னா கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டுக்காக. ஓகேவா? ஸோ அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காச்சிங் அப்படின்றது தான் அண்டர் 6C ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? ஸோ இண்டிகோ இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த
கார்டை யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்பவே நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிவார்ட்ஸா வந்து சம் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு மாதிரியான ரிவார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்களா, ஓகேவா. சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் வரும், இல்ல ஆப்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவார்டா வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ரிவார்ட் ப்ரோக்ராம் தான் இந்த 6E அப்படின்றது, ஓகேவா. ஸோ இண்டிகோ வந்து எந்த பேங்கோட சேர்ந்து இந்த கோ பிராண்டட் கிரெடிட்டான கேட்சிங் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா பேங்கோட தான் வந்து சேர்ந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அண்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்கோடைய எம்டி அண்ட் சிஓ ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா உதய் கோட்டக் அப்படின்ற பர்சன். அண்ட் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அண்ட் டேக்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் மேக் மணி சிம்பிள் அப்படின்றது தான் வந்து லெட்ஸ் மேக் மணி சிம்பிள் அப்படின்றது தான் கோட்டக் மஹிந்திரா பேங்குடைய டேக்லைன். நெக்ஸ்ட், how much percentage of a global coral has lost as a sea temperature rise, ஓகேவா. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சி டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ கடல் வெப்பநிலை வந்து அதிகமாயிட்டு வருது. ஸோ இது அதிகமாகிறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதனால வந்து அங்க வாழ முடியாம நிறைய வந்து அழியக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல வந்து இருக்கு, ஓகேவா. அண்ட் அதுலதான் ஒண்ணு இந்த காரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, ஓகேவா. ஸோ இந்த டைப் ஆஃப் உயிரினம் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேக்குறாங்க, ஓகேவா. ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14% வந்து குறைஞ்சிருக்கு, ஓகேவா. ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14% வந்து கம்மியாயிருக்கு. எது? இந்த காரல் அப்படின்றது, ஓகேவா. அண்ட் ஆஸ்திரேலியால இருக்கிற இந்த காரல் உயிரினத்திலேயே எது லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தி கிரேட் பேரியர் காரல் ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ காரல் அந்த உயிரினத்திலேயே லார்ஜஸ்டா இருக்கிறது இதுதான். இது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியால இருக்கிற குயின்ஸ்லாண்ட் அப்படின்ற பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து இந்த காரல் உயிரினம் வந்து அதிகமா காணப்படும். ஸோ ஓவராலாவே இந்த சி டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமாகிறதுனால இந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டே வரும். அதுல இந்த காரல் உயிரினம் வந்து எவ்வளவு % போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40% வரைக்கும் கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், according to United Nations Environmental Program, ஓகேவா. ஸோ UNEP உடைய ஹெட் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் அப்படின்றது. இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைரோபி கென்யால தான் வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. Okay, by which year plastic pollution in aquatic system may get tripled? ஆல்ரெடி பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேவா. அண்ட் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா ரீசைக்கிள் ஆகல அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடல் இல்ல ஆறு அந்த மாதிரி இடத்துல தான் போய் சேருது, ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா above 75,000 million tons வந்து இந்த அக்வாட்டிக் சிஸ்டம்ல இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ வெள்ளம் வந்தாலும் சரி இல்ல நார்மலாவே வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் நம்ம ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணாம அங்கங்க போடுறதுனால அது ஃபுல்லாவே எங்க போய் சேருது அப்படின்னா சீல தான் போய் சேருது, ஓகேவா. ஸோ அக்வாட்டிக் சிஸ்டம் அப்படின்றது என்ன, ஸோ வாட்டர் ரிலேட்டடா இருக்கிறது தானே, அங்கதான் போய் சேருது. ஆல்ரெடி 75 மில்லியன் டன் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் அக்வாட்டிக் சிஸ்டம்ல இருக்கு. இது ட்ரிபிள் ஆனா எந்த அளவுக்கு போகும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 75,000 இன்டூ ட்ரிபிள், ஓகேவா. ஸோ இன்டூ 3 போட்டா எந்த அளவுக்கான பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து அக்வா சிஸ்டம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இயர் வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ட்ரிபிள் ஆகும் அப்படின்னா 2040ல வந்து ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எந்த இயர் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க 2040ல வந்து இது ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who has been selected as a 2022 recipient of J.A. Cushman Award for excellence in foraminiferal research, ஓகேவா. ஸோ இந்த foraminiferal research இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ இந்த foraminiferal research அப்படின்றது எதை பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சிங்கிள் செல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செல் உயிரினம்க்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அமீபாவை சொல்லுவோம்ல, ஓகேவா. ஸோ அதை பத்தின ரிசர்ச் தான் வந்து இந்த foraminiferal அப்படின்றது, ஓகேவா. ஸோ அதுக்கு யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, J.A.
குஷ்மன் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ். ஸோ இதுக்கு யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் நிகம் அப்படின்ற பர்சனை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜே.ஏ. குஷ்மன் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இருக்கு இல்லையா, இது எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூஎஸ் பேஸ் பண்ண கம்பெனி அது. அதோடைய எக்ஸலன்ஸா இந்தியாவில இருந்து யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் நிகம் தான் வந்து அந்த சயின்டிஸ்ட தான் ரீசெண்டா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், recently with which country India has decided to agree to form a task force to identify new areas of a defense cooperation. So இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் சேர்ந்து புதுசா ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷனுக்காக டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகேவா, ஸோ இந்தியா வந்து நிறைய கண்ட்ரிஸோட டிஃபென்ஸ்க்காக டைப் பண்ணியிருக்காங்களா? ஓகேவா, ஸோ மெயினாக யூஎஸ் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம டிஃபென்ஸ்க்காக வாங்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸோட வந்து நம்ம மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எக்ஸசைஸுமே பண்ணுறோம் இல்லையா? எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மிலிட்ரி எக்ஸசைஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அண்ட் அவங்களுடைய டெக்னாலஜிஸ் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் மிலிட்ரி டைப் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ புதுசாக இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட இந்த டாஸ்க் ஃபோர்ஸை வந்து டிஃபென்ஸ் கோஆபரேஷனுக்காக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் கூட தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் இஸ்ரேலோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெருசலம் அப்படின்றது அவங்களுடைய கேபிட்டல். அண்ட் கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷெக்கல் அப்படின்றது இஸ்ரேலுடைய கரன்சியா வந்து இருக்கு. அண்ட் ரீசெண்டா ஈரான் இருக்காங்க இல்லையா, இவங்கள வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து நியூ மெம்பரா வந்து ஈரானை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் இதே ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இந்தியா வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 2017 வந்து ஜாயின் பண்ணாங்க. எந்த ரெண்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து 2017 ஜாயின் பண்ணாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணது யாரு அப்படின்னா ஈரான் தான் ஜாயின் பண்ணாங்க. அண்ட் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீஜிங்ல தான் வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், Ministry of Electronics Information Technology has tied up with which company to boost app innovations by Desi startup? ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் யாரு அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்ற பர்சனா. ஓகேவா, அண்ட் அவங்களுக்கு வந்து ரயில்வேஸ் போர்ட்ஃபோலியோவும் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா, ஸோ அவங்க வந்து ரீசெண்டா எந்த கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஸ்டின். எதுக்காக அப்படின்னா டு பூஸ்ட் தி ஆப் இனோவேஷன்ஸ் பை தேசி ஸ்டார்ட்அப்ஸ். ஓகேவா, ஸோ இந்தியால ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, ஸோ அவங்கள வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணணும். எந்த செக்டார்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுசா ஆப் வந்து உருவாக்குவாங்க இல்லையா. ஓகேவா, ஸோ புது ஆப்பை உருவாக்குற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பூஸ்ட் பண்றதுக்காக இன்னும் அவங்கள வந்து டெக்னாலஜி வைஸா இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் அவங்களுடைய இனோவேஷன் ஐடியாஸை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து எந்த கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூகுள் கூட தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் கூகுளுடைய பேரண்ட் கம்பெனி என்னது ஆல்பபெட், அதோட சிஇஓவா யார் இருக்கா அப்படின்னா சுந்தர் பிச்சை அப்படின்ற பர்சன் தான் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து ஆந்திரா கவர்மெண்டோட சைன் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ப்ரோக்ராமுக்கு வந்து டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், the 16th East Asia Summit was held in which place? ஓகேவா, ஸோ 16th East Asia Summit எங்க நடந்தது அப்படின்னா புருனைல வந்து நடந்தது. ஓகேவா, ஸோ பந்தார் சேரி பகவான் அப்படின்றது தான் வந்து புருனையோடைய கேபிட்டல். டோட்டலா இந்த 16th ஈஸ்ட் ஏஷியா சமிட் இருக்கு இல்லையா, எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 18 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அதுல வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்றது தானே ஏஷியனுடைய ஃபுல் மீனிங். என்னது, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். டோட்டலா இதுல எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 10 கண்ட்ரிஸ் இருப்பாங்க அண்ட் பிளஸ் 8 ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து இந்த 16th ஈஸ்ட் ஏஷியா சமிட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ எங்க நடந்தது அப்படின்னா புருனைல தான் நடந்தது. அண்ட் இந்த ஏஷியன் 10 கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த 10 கண்ட்ரிஸோடைய நேமையுமே வந்து நம்ம எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா I am CMS. ஓகேவா, I am CMS BPL
டிவி அப்படின்னு சொல்லி வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா. அண்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல வந்து இந்தியா கிடையாது. ஓகேவா? அண்ட் இது வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் தானே. ஸோ அந்த 10 கண்ட்ரிஸ் தான் இருக்கும். அண்ட் இதுல வந்து இந்தியா கிடையாது. ஸோ ஐ அப்படின்றது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா. அண்ட் ஃபர்ஸ்ட் எம் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மியான்மர். ஓகேவா? சியை நம்ம என்னவா எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்போடியா கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ சி வந்து கம்போடியா. அண்ட் இந்த எம் வந்து மலேசியா. ஓகேவா? மலேசியா. அண்ட் இந்த எஸ் எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர். ஓகேவா? ஸோ ஏன் இந்த எம் அண்ட் எஸ்னா மலேசியா அண்ட் சிங்கப்பூர் வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஒன்னா தானே வரும். அதனால மலேசியா அண்ட் சிங்கப்பூர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மியான்மர். அண்ட் இந்த பி இருக்கு இல்லையா? இது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புருனை கண்ட்ரி தான். ஓகே. பி அப்படின்றது பிலிப்பைன்ஸா. ஓகே. அண்ட் எல் அப்படின்றது லாஸ். ஓகேவா? ஸோ டி அப்படின்றது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து. வி அப்படின்றது வியட்நாம். ஓகேவா? அண்ட் ரிமைனிங் 8 கண்ட்ரீஸ்ல இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் கொரியா, ஜப்பான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 8 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிளஸ் ஏசியன்ல இருக்கிற இந்த 10 கண்ட்ரீஸ். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா IMCMS BPL TV அப்படின்றது தான் ஏசியன் கண்ட்ரீஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட் ஒன். As per recent report by Finance Ministry, Pradhan Mantri Jan Dhan Yojana accounts will to how much till October 2021. And இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இருக்கு இல்லையா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2014ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் இப்போ வரைக்கும் இந்த பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா ஸ்டார்ட் பண்ணி 7 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த 7 இயர்ஸ்ல இந்த அக்கௌண்ட்டை டோட்டலா எத்தனை பேர் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 44 crore மெம்பர்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எந்த ஒரு மினிமம் பேலன்ஸுமே வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றதுக்கு தேவையில்லை. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான். அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாவது இருக்கணும் அப்படின்ற அந்த தாட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது. அதுல இருந்து இந்த 7 இயர்ஸ்ல இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனாக்கு கீழே 2 lakh வரைக்கும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? 2 lakh வரைக்கும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருக்கு. அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து அப் டு 10,000 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம ரூபே டெபிட் கார்டுமே வந்து இந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் 2018க்கு அப்புறமா வீட்டுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருந்த இந்த ஸ்லோகன் சேஞ்ச் ஆகி எப்படி வந்தது அப்படின்னா எவ்ரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்ற அந்த எய்மோட இந்த பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ 7 இயர்ஸ்ல இந்த பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது ரொம்ப அதிகமாவே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே வந்து நிறையவே இருக்கு. சோ டோட்டலா இந்த 7 இயர்ஸ்ல எத்தனை அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 44 கோடி பேர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. Next, who was appointed as a new MD of Jammu and Kashmir Bank? ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீநகர்ல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் இதோடைய எம்டி அண்ட் சேர்மனா யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பல்தேவ் பிரகாஷ் அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which Indian organization has signed a 3-year exclusive partnership with sports management firm IOS Sports and Entertainment? ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற எந்த ஆர்கனைசேஷன், ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ கிரிக்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா BCCI இருக்கு. அண்ட் பேட்மிண்டனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸுக்குமே அதுக்கான ஹெட் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கு. அண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டுக்கு இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா IOS
ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அதுக்கான மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த IOS ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கூட டைப் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில தான் இருக்கு. அண்ட் பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவும் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி தான். ஒலிம்பிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸுமே வந்து நியூ டெல்லியில தான் இருக்கு. அண்ட் செஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Which application was launched by Union Minister Nitin Gadkari on innovation, entrepreneurship, science, technology, research and skill for knowledge transformation? ஓகேவா? ஸோ நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி இருக்கார் இல்லையா, ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்னால என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ல வந்து இனோவேஷன் என்டர்பிரனர்ஸாக இருக்கலாம், சயின்ஸ் டெக்னாலஜி, ரிசர்ச், ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பர்பஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இங்க இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ அந்த ஆப் மூலயமா ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் எப்படி பெட்டர் ஆகலாம் அப்படின்றத வந்து இது மூலியமா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை யாரை லான்ச் பண்ணா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி தான் லான்ச் பண்ணாரு. அந்த ஆப்போடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்சல்ட் அப்படின்றது தான் வந்து அந்த ஆப்புடைய நேம். நெக்ஸ்ட் ஒன். What is the length of cross-border rail link handed over by India to Nepal? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்தியா டு நேபாளுக்கு நடுவில் வந்து ஒரு ரயில்வே லைனை வந்து பில்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போதே சொன்னேன். ஸோ அந்த ரயில்வே லைனுடைய லென்த் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ரயில்வே லைனுடைய லென்த் என்ன அப்படின்னா 34.9 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இந்தியாவில் பீகார்ல இருக்கிற ஜெயநகர் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து நேபாளில் இருக்கிற குர்தா அப்படின்ற பிளேஸ் வரைக்கும் தான் வந்து இந்த ரயில்வே லைனை வந்து பில்ட் பண்ணி அதை வந்து நேபாளுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which becomes the first integrated management system certified train for Southern Railway? ஓகேவா? ஸோ இந்த சவுதர்ன் ரயில்வே இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே இருக்கு, வெஸ்டர்ன் ரயில்வே இருக்கு, சவுத் சென்ட்ரல் ரயில்வே கூட இருக்கு. ஓகேவா? அண்ட் ஈஸ்டர்ன் ரயில்வே இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்கு. ஸோ சவுதர்ன் ரயில்வேல எந்த ட்ரெயினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்கான சர்டிஃபைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கும் போதே அதுல எல்லா சர்வீஸுமே வந்துருமா? ஓகேவா? ஸோ சேஃப்டி ரீசன்ஸா இருக்கலாம், இல்ல ஹெல்த் ரீசன்ஸா இருக்கலாம், இல்ல கஸ்டமர்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க, ஓகேவா, அண்ட் அவங்களுடைய சர்வீசஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த ட்ரெயின் சர்வீசஸ் வந்து எப்படி இருக்கு. ஸோ இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த ட்ரெயின் ரிலேட்டடா இருக்கிற எல்லா சர்வீசஸுமே வந்து இன்க்ளூட் ஆகும். அது எப்படி கிளீனா இருக்கு, ஓகேவா, அண்ட் ட்ரெயின்ல வந்து எல்லா சர்வீசஸுமே ப்ராப்பரா இருக்கா, அவங்களுக்கு ஃபுட் கரெக்டா இருக்கா, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லா சர்வீசஸுமே இன்க்ளூட் ஆனது தான் இந்த இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ சவுதர்ன் ரயில்வேல எந்த ட்ரெயினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை மைசூருக்கு நடுவில் சென்னை மைசூர் போற சென்னை சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான். ஓகேவா? ஸோ சதாப்தி எக்ஸ்பிரஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னா சென்னை டு மைசூர் வரைக்கும் ரன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். Recently, Bombay Stock Exchange has signed a MOU, memorandum of understanding with state government to spread awareness about the benefits of listing SME. ஓகேவா? ஸோ SME அப்படின்றது என்ன? ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸா? ஓகேவா? ஸோ பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த ஸ்டேட்ல இருக்கிற எஸ்எம்ஏ இருப்பாங்க இல்லையா, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேவா? ஸோ அவங்களுடைய கம்பெனிஸை வந்து
பிஎஸ்சில லிஸ்ட் பண்றதுக்கான அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த ஸ்டேட் கவர்மெண்டோட இதை டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கரோட தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சத்தீஸ்கர் சிஎம் யாரு அப்படின்னா பூபேஷ் பஹல் அப்படின்றவங்க தான் வந்து சத்தீஸ்கருக்கு சிஎம்ஆ இருக்காங்க. அண்ட் பிஎஸ்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசியாலேயே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அது பிஎஸ்சி தான். ஓகேவா? ஸோ ஏசியாஸ் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே வந்து பிஎஸ்சி தான். அண்ட் இதுல இருக்கிற ஸ்டாக் ஆப்ஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தலால் ஸ்ட்ரீட் மும்பைல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், the world's first ever FIFA football for school program launched in which city? வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா FIFA ஃபுட்பால். ஓகேவா? ஸோ for school program FIFA வேர்ல்ட் கப் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ FIFA ஃபுட்பால்ல ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமை வந்து ஃபர்ஸ்ட் டைமா யார் கொண்டு வந்திருக்கா, யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த சிட்டில லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வர்ல தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ புவனேஸ்வர் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால தான் வந்து புவனேஸ்வர் வந்து இருக்கு. அண்ட் சிஎம்ஆ யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவீன் பட்நாயக் அப்படின்ற பர்சன் தான் வந்து ஒடிசாவுடைய சிஎம்ஆ வந்து இருக்காங்க. அண்ட் ஒடிசாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க நிறைய பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் தி பிளேஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சன் டெம்பிள், அதாவது கொனார்க் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அதுவும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசால தான் இருக்கு. அண்ட் இந்த கொனார்க் டெம்பிள் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதோடைய பிக்சர் தான் வந்து நம்மளுடைய கரன்சி நோட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ எந்த கரன்சி நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 rupees கரன்சி நோட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதோடைய மெஷர்மெண்ட் என்னது அப்படின்னா 63 × 123 அப்படின்றது தான். அண்ட் இதோடைய கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாக்லேட் ப்ரௌன் கலர். ஓகேவா? அண்ட் கரன்சி நோட்ஸை பற்றின நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கரன்சி நோட்டுமே என்ன கலரில் இருக்கும், அதோடைய சைஸ் என்ன, அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து எந்த இமேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிசாவில் இருக்கிற கொனார்க் டெம்பிள் வந்து நம்மளுடைய 10 rupees நோட்டில் வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் 500 rupees நோட்டில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெட் ஃபோர்ட் இருக்கு. 2000 rupees நோட்டில் வந்து மங்கல்யான் மிஷன் இருக்கு இல்லையா? அது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கரன்சி நோட்லையுமே வந்து ஒவ்வொரு இமேஜஸ் அப்படின்றது இருக்கும். கொனார்க் டெம்பிள் மட்டும் இல்லாம பூரி ஜெகநாத் டெம்பிளும் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால தான் இருக்கு. அண்ட் லிங்கராஜா டெம்பிள் அப்படின்றதும் ஒடிசால தான் வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் பிஜு பட்நாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் ஒடிசால தான் இருக்கு. ஓகே? ஸோ பிஜு பட்நாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால தான் இருக்கு. அண்ட் ரீசெண்டா ஒடிசால புவனேஸ்வர்ல இருக்கிற கலிங்கா ஸ்டேடியம்ல தான் வந்து 12th எடிஷன் ஆஃப் ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் வந்து ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் வந்து நடந்தது. ஓகேவா? அண்ட் அதை வின் பண்ணது யாரு அப்படின்னா அர்ஜென்டினா டீம் தான் வந்து அதை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who won the men's single 2021 டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன்? ஓகேவா? ஸோ இந்த டென்மார்க் ஓபன் பேட்மிண்டனை வந்து வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் வின் பண்ணா அப்படின்னா விக்டர் ஆக்சல்சன் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் டோக்கியோ ஒலிம்பிக்ல வந்து பேட்மிண்டன்ல கோல்ட் மெடல் வின் பண்ணதும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்டர் ஆக்சல்சன் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா he is from டென்மார்க். ஓகே? அண்ட் இந்த பேட்மிண்டன் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் சம்திங், அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்மே வந்து அவங்களுக்கான பிளேயர் ஆஃப் தி இயர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ பேட்மிண்டன் பிரகாரம் இந்த இயர்க்கான பிளேயர் மென்ஸ் கேட்டகரியில பிளேயர் ஆஃப் தி இயர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விக்டர் ஆக்சல்சன் அப்படின்ற பர்சன் தான் வந்து பிளேயர் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டையுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் உமன்ஸ் கேட்டகரியில பேட்மிண்டன்ல யாரு வந்து பிளேயர் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னா தைவானை சேர்ந்த டாய் சூ யங் அப்படின்ற பர்சன் தான் வந்து உமன்ஸ் கேட்டகரியில பிளேயர் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை வின் பண்ணது. நெக்ஸ்ட் ஒன், ஆல்ரவுண்டர் ரயான் டொஸ்டாட் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஹி ஹெயில்ஸ் ஃப்ரம் which country? ஓகேவா? ஸோ ரயான் டொஸ்டாட் அப்படின்ற பர்சன் வந்து ரீசெண்டா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஓகேவா? அண்ட் இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாண்ட்ல தான். ஓகேவா? ஸோ நெதர்லாண்டுடைய கேபிட்டல் வந்து ஆம்ஸ்டர்டாம் அண்ட் அவங்களுடைய கரன்சி வந்து யூரோவா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்,
According to a report published by London and Partners and Dealroom and Co, what is the rank in venture funding for climate tech globally? ஓகேவா? ஸோ climate tech globally இருக்கு இல்லையா, இந்த கேட்டகரியில வெஞ்சர் ஃபண்டிங்ல இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லண்டன் அண்ட் பார்ட்னர்ஸ் அப்புறம் டீல் ரூம் அண்ட் கோ, இவங்க 2 பேரும் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது தான், அதாவது இந்த கிளைமேட் டெக் குளோபலி இருக்கு இல்லையா, ஸோ கிளைமேட் சேஞ்ச் சரி பண்றதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கிளைமேட் சேஞ்சை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அதுல இந்தியாவுடைய பொசிஷன் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 9th பொசிஷன்ல வந்து இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அண்ட் செகண்ட் பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னா சைனா இருக்கு, ஓகேவா? அண்ட் இந்த கிளைமேட் சேஞ்ச்ல ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எந்த கண்ட்ரி பண்றாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ அண்ட் சைனா தான் பண்றாங்க. நம்ம அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுல, நம்மளுடைய அமௌண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்றதுல நம்மளுடைய பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9th அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், which state has topped the state energy efficiency index 2020 released recently, ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட் வந்து இந்த ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ்ல டாப் பொசிஷன்ல இருக்காங்க? சேம் ரெனுவபிள் எனர்ஜி தான், ஓகேவா? ஸோ சோலார் எனர்ஜிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரெனுவபிள் எனர்ஜியை எந்த ஸ்டேட் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்றாங்க, ஓகேவா? ப்ராப்பரான வேலை அண்ட் ரொம்ப எஃபிஷியண்டா எந்த ஸ்டேட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இருக்காங்க, ஓகேவா? கர்நாடகாவுடைய சிஎம் யாரு? பசவராஜ் பொம்மை அப்படின்ற பர்சன். அண்ட் கவர்னரா யார் இருக்கா அப்படின்னா தவார்சந்த் கெலோட் அப்படின்ற பர்சன் இருக்காங்க, ஓகேவா? அண்ட் செகண்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்றதுல செகண்ட் பிளேஸையும், ஹரியானா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தேர்ட் பிளேஸ்லயும் இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்டுடைய ரெனுவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த ஸ்டேட் எஃபிஷியண்டா யூஸ் பண்றாங்க, ப்ராப்பர் வேல நல்ல வகையில யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, எதுவும் வேஸ்ட் ஆகாம ப்ராப்பரா யூஸ் பண்றதுல கர்நாடகா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஹிமாச்சல பிரதேஷ் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் கோவிட் வேக்சின் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் டோஸை 100% அச்சீவ் பண்ணதும் ஹிமாச்சல பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருக்கிற எலிஜிபிள் அடல்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆகஸ்ட் மந்த் எண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டோஸை கம்ப்ளீட் பண்ணாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா செகண்ட் டோஸையுமே வந்து 100% கம்ப்ளீட் பண்ணது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100% கம்ப்ளீட் பண்ணது ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா எலிஜிபிள் அடல்ட் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே செகண்ட் டோஸையுமே வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரீசென்ட்லி விச் பேங்க் ஹேஸ் பார்ட்னர் வித் National Payment Corporation of India to launch a credit cards on the RuPay network for Indian Armed Force personnel, ஓகேவா? நம்மளுக்கு கார்ட் பேமெண்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் கார்டு இருக்கு, விசா இருக்கு, மாஸ்ட்ரோ கார்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுடைய ஓன் பேமெண்ட் கார்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரூபே அப்படிங்கிறது, ஓகேவா? அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா இந்த ரூபே அப்படின்றதுனா என்பிசிஐ இருக்காங்க இல்லையா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ யூபிஐயா இருக்கலாம், ஆதார் பிரிட்ஜ் பேமெண்டா இருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்தியால இருக்கிற ஒரு பேங்க் வந்து ரீசெண்டா என்பிசிஐயோட டைப் பண்ணி வந்து இந்தியால இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? சோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சனல்ஸ்க்கு வந்து ரூபே கார்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஓகேவா? சோ எந்த பேங்க் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் தான் வந்து இத ப்ரொவைட் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், who will be the chairperson of the national steering committee that has been formed to implement Nipun Bharat mission, ஓகேவா? சோ இந்த நிபுன் பாரத் மிஷன் இருக்கு இல்லையா, ஓகேவா? சோ who will be the chairperson of the national steering committee, okay? இந்த நிபுன் பாரத் மிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டியரிங் கமிட்டியை வந்து செட் பண்ணிருக்காங்க. அதுக்கு சேர்பர்சனா இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த நிபுன் பாரத் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரீடிங்,
அண்ட் ரைட்டிங் வந்து ப்ராப்பரா வரணும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ளூயண்டா அவங்களுடைய லாங்குவேஜை படிக்க தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அதை எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், வாசிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் வர்றதுக்குள்ள அவங்க வந்து அது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த நிபுன் பாரத் மிஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது எது ரிலேட்டடா வருது? ஸ்டடீஸ் ரிலேட்டடா வருதா? அப்போ இந்த கமிட்டிக்கு சேர்பர்சனா யார் இருந்துப்பா? நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் தானே இருந்திருப்பாரு. நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? ஸோ தர்மேந்திர பிரதான் தான் இந்த நிபுன் பாரத் மிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஸ்டியரிங் கமிட்டிக்கு சேர்பர்சனா இருந்திருக்காரு. நிபுன் பாரத் மிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்கல்ல அந்த குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான். அண்ட் ரீசெண்டா வந்து டிசம்பர் 1 இருக்கு இல்லையா, நாகாலாந்து வந்து அவங்களுடைய ஸ்டேட்ஹுட் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணாங்களா? அண்ட் அந்த செலிப்ரேஷன் அதுவுமா நாகாலாந்து சிஎம் வந்து இந்த நிபுன் பாரத் மிஷன் அப்படின்றதையும் லான்ச் பண்ணார். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஸ்டேட்ஹுட் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற விதமா இந்த மிஷனையுமே வந்து நாகாலாந்து சிஎம் யாரு, நெஃபுரியோ அப்படின்ற பர்சன் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், who has authored the book The Origin Story of Indian States? ஓகேவா? இதுலயே இருக்கா தி ஆரிஜின் ஸ்டோரி ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் டோட்டலா எத்தனை 28 ஸ்டேட்ஸ் இருக்கா? ஸோ அந்த 28 ஸ்டேட்ஸும் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், ஸோ இது எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதுக்கான ஆரிஜின் ஸ்டோரியை தான் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஎஸ் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as the MD and Group CEO of ICRA. ஓகேவா? ஸோ ICRA அப்படின்றது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா, ஸோ இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் தி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவில் இருக்கிறதுல கேரா இருக்கலாம். ஓகேவா? ஸோ கிறிஸ்டல் இந்த மாதிரி நிறைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணுதான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்றது. அதோடைய எம்டி அண்ட் சிஇஓவை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம்நாத் கிருஷ்ணன் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், UP government has changed the name of which railway station as a Ayodhya Kant? So UP வந்து நிறைய டைம் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஓகேவா? ஸோ ரீசெண்டா இந்த அயோத்தியா காண்ட் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இன்னொரு ஸ்டேஷன் நேம் இருந்தது, அதான் அயோத்தியா காண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. எந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபாசியாபாத் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபாசியாபாத் அப்படின்ற அந்த சிட்டி நேமா அயோத்தியா அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. நெக்ஸ்ட் ஃபாசியாபாத் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு இருந்ததா அயோத்தியா காண்ட் அப்படின்னு சொல்லி வந்து மாத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி வந்து அலகாபாத் அப்படின்றத பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்கல்ல. ஓகே. அண்ட் முகல் சராய் ரயில்வே ஸ்டேஷன் என்னன்னு சொல்லி மாத்துறாங்க அப்படின்னா தீனதயாள் உபாத்யா அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் இருக்கு இல்லையா, அலகாபாத்தை வந்து அலகாபாத் சிட்டியா இருக்கலாம் இல்ல அலகாபாத் ரயில்வே ஸ்டேஷன், அதை ரெண்டையுமே அவங்க என்னன்னு மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் முகல் சராய் ரயில்வே ஸ்டேஷனை வந்து என்னன்னு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா தீனதயாள் உபாத்யா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ரீசெண்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாசியாபாத் ரயில்வே ஸ்டேஷனையுமே வந்து அயோத்தியா காண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் யூபியில இருந்த எக்னா ஸ்டேடியம் அப்படின்றத வந்து அவங்க யாரோடைய நேம்ல சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்படின்ற நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய நேம்ல வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா வந்து ஹபீப் ஜங் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா. ஓகேவா? ஸோ என்ன ரயில்வே ஸ்டேஷன்? ஹபீப் ஜங். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ மத்திய பிரதேஷ்ல போபால் அப்படின்ற பிளேஸ்ல தான் இருக்கு. வேர்ல்டு இந்தியால வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவல், அதாவது ஒரு ஏர்போர்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லெவல்ல ரெடியான ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ஹபீப் ஜங் அப்படின்றது தான். ஓகேவா? அண்ட் இந்த ஹபீப் ஜங் ரயில்வே ஸ்டேஷனை என்ன ரீநேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராணி கமலா பாட்டி அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் பண்ணாங்க. ஓகே. ஸோ மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹபீப் ஜங் ரயில்வே ஸ்டேஷனை ராணி கமலா பாட்டி அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் உத்தரப்பிரதேஷ் வந்து ஃபாசியாபாத் ரயில்வே ஸ்டேஷனை என்னன்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அயோத்தியா
கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாசியாபாத் சிட்டியுமே எந்த நேமா ரீநேம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அயோத்தியா அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் ஆயிருக்கு. அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல தான் ஓகேவா. ஸோ இந்தியாலயே வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல மட்டும்தான் 5 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இருக்கு ஓகேவா. இந்தியால வேற எந்த சிட்டிலையுமே வந்து 5 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்றது இல்ல. 3 வந்து ரன்னிங்ல இருக்கு ஓகேவா. ஸோ லக்னோல இருக்கிறது ஒன்னு அண்ட் வாரணாசியில இருக்கிறது ஒன்னு ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கிறது. அண்ட் ரீசெண்டா வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா குஷிநகர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து அயோத்தியால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா நொய்டால வந்து 5th இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இனாகிரேட் பண்ணாரு. Next one. The world's largest hydrogen fuel cell power plant built in which place? Worldலயே largest hydrogen fuel cell power. ஆல்ரெடி நமக்கு வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. இது எல்லாமே என்னதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றதுக்காக ஓகேவா. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபியூல் செல் ஓகேவா. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ல வேர்ல்டுலயே லார்ஜஸ்டா இந்த கண்ட்ரி வந்து பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியா தான் வந்து பில் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ சவுத் கொரியா தான் பில் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்சான் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பவரை வந்து பில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். In which city's port India's first radio over internet protocol system was inaugurated? So இந்தியால எந்த போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா ரேடியோ ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம டீப் சீக்குள்ளேயோ இல்லை ரொம்ப தூரமாக போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காதா ஓகேவா. அண்ட் சீல அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரேடியோ மூலியமாக தான் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை வச்சு தான் அவங்களுடைய டைரக்ஷனாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. அண்ட் சடனாக ஏதாவது சைக்ளோன் வருது, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க பட் சடனா சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. அதுக்காக தான் வந்து இந்த இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரேடியோ ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சிஸ்டமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஃபாஸ்டா வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ எந்த ஏர்போர்ட்ல எந்த சிட்டியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொல்கட்டால தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அண்ட் கொல்கட்டா ஏர்போர்ட்டுடைய நேம் கொல்கட்டா போர்ட்டுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்படின்றது ஓகேவா. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த போர்ட் வந்து எந்த நேம்ல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹல்டியா போர்ட்டா வந்து இருந்தது ஓகேவா. ஹல்டியா போர்ட்டா இருந்தது, அதை ரீநேம் பண்ணி தான் ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட்டா கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கட்டால இருக்கு. ஸோ கொல்கட்டால தான் வந்து இந்த இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோ ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Whose anthology Writing for My Life has been released recently ஓகேவா. ஸோ ரைட்டிங் ஃபார் மை லைஃப் அப்படின்ற இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்கின் பாண்ட் அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காரு ஓகேவா. ஸோ இவர் இந்தியன் பார்ன் பர்சன் தான். அண்ட் இவருக்கு இந்தியாவில் கொடுக்குற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பத்மஸ்ரீ பத்மபூஷனையும் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் லிட்ரேச்சர் ஃபீல்டில் ஒரு ரைட்டருக்கு கிடைக்கிற ஹையஸ்ட் அவார்டு எதுன்னு கேட்டால் நம்ம சாகித்ய அகாடமி அவார்டை சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அந்த அவார்டையுமே வந்து ரஷ்கின் பாண்ட் அப்படின்ற பர்சன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட்டிங் ஃபார் மை லைஃப் அப்படின்றத எழுதுனது யாரு அப்படின்னா ரஷ்கின் பாண்ட் அப்படின்ற பர்சன் தான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் which public sector bank has entered into bank assurance tie-up with Future Generali India Insurance ஓகேவா. ஸோ எந்த பேங்க் வந்து இந்த ஃபியூச்சர் ஜெனரலி இந்தியா இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா இது கூட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த எந்த சிட்டியில இருக்கிற நான் பேங்கிங் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஓகேவா. ஸோ இவங்க வந்து எந்த பேங்கோட டைப் பண்ணியிருக்காங்க, எதுக்காக பேங்க் அசூரன்ஸ். ஸோ பேங்க் அசூரன்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்கோம் இல்லையா, பேங்க் பிளஸ் இன்சூரன்ஸ் ஓகேவா. ஸோ இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒவ்வொரு பேங்கோடையும் டைப் பண்ணி அவங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து பேங்க் கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுதான் பேங்க் இன்சூரன்ஸ். ஃபியூச்சர் ஜெனரலி இந்தியா இன்சூரன்ஸோடைய எந்த பேங்க் டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து ரீசெண்டாக
டைப் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா. அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி இன்சூரன்ஸ் கம்பெனி எது அப்படின்னு சொல்லி கேட்டா பாரதி ஆக்ஸா சொல்லுவோமா ஓகேவா. ஸோ பாரதி ஆக்ஸா வந்து இந்த பேங்க் இன்சூரன்ஸ்க்காக யாரு கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். உட்ரஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அண்ட் இது மட்டும் இல்லாம இவங்க கூட மட்டும் இல்லாம ஃபின்கேர் கூடயுமே வந்து பாரதி ஆக்ஸா அப்படின்றவங்க இந்த பேங்க் இன்சூரன்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஏதாவது ஒரு பேங்கோட ட்ரை பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுக்கறது தான் பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், which state has topped among large states in governance performance ஓகேவா. ஸோ இந்த கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுல லார்ஜ் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இது. கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, எந்த ஒரு ஸ்கீமா இருந்தாலும் சரி ஓகேவா. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து சிட்டிசனுக்கு வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளா கொடுக்குறாங்க, அவங்களுடைய சர்வீசஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இப்போ ஓகேவா. இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அது எல்லாருக்கும் போய் சேருதா ஓகேவா. ஸோ அதை தானே கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரியான கவர்னன்ஸ்ல லார்ஜஸ்ட் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஸ்டேட். அண்ட் செகண்ட் பிளேஸ்ல எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து லார்ஜஸ்ட் கேட்டகரியில எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னா தெலங்கானா ஸ்டேட் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகேவா. அண்ட் நம்ம ஸ்மால் ஸ்டேட்ஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல கோவா அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து மேகாலயா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகேவா. ஸோ மேகாலயா தேர்ட் பிளேஸ், கோவா செகண்ட் அண்ட் சிக்கிம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த குட் கவர்னன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்படின்னா புதுச்சேரி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகேவா. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. சண்டிகர் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகேவா. லார்ஜஸ்ட் ஸ்டேட்ல கேரளா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட், தெலுங்கானா தேர்ட். அண்ட் ஸ்மால் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்கிம் ஃபர்ஸ்ட், கோவா செகண்ட் அண்ட் மேகாலயா தேர்ட். யூனியன் டெரிட்டரியில புதுச்சேரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல சண்டிகர் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு தி latest தி Changing Wealth of Nations 2021 report published by World Bank, which region suffers the most among all regions of the world in terms of loss of human capital due to the air pollution okay va. So first the challenging wealth of nations 2021 report okay, the challenging wealth of nations 2021 report இத ரிலீஸ் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது வேர்ல்ட் பேங்க். ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுல இருக்கிற ரீஜியன்ஸ்லயே ஓகேவா. ஸோ டோட்டலா 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு. அந்த 7 கான்டினென்ட்ஸ்லயுமே நம்ம சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நம்மளே சொல்லுவோம் இல்லையா, சவுத் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரீஜியன்ஸ்ல எந்த ரீஜியன்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஏர் பொல்யூஷன்னால அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இழக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய உயிர் போகுது, நிறைய பேர் இறக்குறாங்க இல்லையா ஏர் பொல்யூஷனால, எந்த ரீஜியன்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரீஜியன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஏஷியால தான் ஓகேவா. ஸோ சவுத் ஏஷியால என்ன கண்ட்ரிஸ் எல்லாம் வரும், அஃப்கோர்ஸ் இந்தியா வரும் ஓகேவா. ஸோ இந்தியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து சவுத் ஏஷியால தான் வர்றது. நமக்கே தெரியும் இந்தியால ஏர் பொல்யூஷன் அப்படின்றது அதுவும் இந்த வின்டர் சீசன்ல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது, பயங்கரமா அஃபெக்ட் ஆகுறது. இந்தியால எந்த ஏர் பொல்யூஷனால எது அஃபெக்ட் ஆகும், எந்த சிட்டி, டெல்லியா. ஸோ இந்த வின்டர் வரும்போது இந்த பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல எல்லாமே வந்து ஸ்டேபிள் பர்னிங் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் எல்லாம் வந்து அவங்க எரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம வெஹிக்கிளோடைய பொல்யூஷனா இருக்கலாம். அண்ட் தீபாவளியும் இந்த சமயம் தான் வரும். ஸோ இந்த கிராக்கர்ஸோட பொல்யூஷன்ஸும் இப்போல்லாம் ரீசெண்ட் இயர்ஸா டெல்லியில வந்து கிராக்கர்ஸ் வெடிக்கிறதையே வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடி டேல இருந்து அப் டு நியூ இயர் வரைக்குமே வந்து டெல்லியில வந்து கிராக்கர்ஸ் அப்படின்றத பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர் வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுனால லாக்டவுன் போடலாமா அப்படின்ற அந்த யோசனை கூட அவங்களுக்கு வந்திருக்கு ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வந்து வரக்கூடாது.
ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஏர் பொல்யூஷன் ரொம்ப மோசமாக நெறைய பேர் வந்து இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ பீப்பிளுடைய சேஃப்டிக்காக தான் அவங்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பேங்க் உடைய தி சேலஞ்சிங் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் 2021லயும் எந்த ரீஜியன்ல அதிகமான மக்கள் வந்து இந்த ஏர் பொல்யூஷனால இறக்குறாங்க அப்படின்னா, சவுத் ஏசியால தான் வந்து ரொம்ப அதிகமான மக்கள் வந்து இறக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன். Which public sector bank has signed a MOU with Center for Development of Advanced Computing to create a comprehensive cyber security awareness? Okay, so in the Center for Development of Advanced Computing இருக்கு இல்லையா, இதை CDAC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? எக்ஸ்பான்ஷனை விட நமக்கு இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கோம், சிடாக் அப்படின்றது. அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்கோட டைப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்ப் தான் வந்து கிரியேட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து ஈஸியா ஏமாந்துடுறாங்க. பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம், உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க, அதுல நேம் சொல்லுங்க, சிவிவி நம்பர் சொல்லுங்க, இப்போ ஓடிபி வந்திருக்கும் சொல்லுங்க அப்படின்னா இன்னும் நிறைய மக்கள் வந்து அது பேங்க்ல இருந்து தான் ஃபோன் பண்றாங்க, நம்பி ஏமாறுற அந்த நிலைமை, அந்த சுச்சுவேஷன் இப்பவுமே இந்தியால இருக்கு. ஓகேவா? ஸோ அதை பத்தின அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பேங்க் வந்து எப்பவுமே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்க மாட்டாங்க அப்படின்ற அவேர்னஸ் வந்து இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். அண்ட் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ்ல இன்னும் அதை பத்தின அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே கொண்டு போகணும், அந்த ஃப்ராட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக யார் இந்த சிடாக் வந்து எந்த பேங்கோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட டைப் பண்ணி அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து கிரியேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். Which corporation has collaborated with global partners to launch India's first skill impact bond? ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற எந்த ஆர்கனைசேஷன் வந்து குளோபல் பார்ட்னர்ஸ் கூட டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில் இம்பாக்ட் பாண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்டிசி. ஓகேவா? ஸோ என்எஸ்டிசிக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது தான் வந்து அதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கில் இம்பாக்ட் பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து இங்க இருக்கிற யூத்ஸ்க்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பாண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன். Who has won the F1 United States Grand Prix 2021? ஓகேவா? ஸோ இந்த யூஎஸ் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டப்பன் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்து மெக்சிகோ கிராண்ட் பிரிக்ஸையுமே யார் வின் பண்ணா அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டப்பன் தான் வந்து வின் பண்ணாங்க, மெக்சிகோ அண்ட் யூஎஸ். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் அதாவது 2021ல நான் இந்த டிசம்பர் 5 வரைக்கும் இந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் சொல்றேன். ஓகே, இப்போ ரீசெண்டா வரைக்கும் யாரு வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டப்பன் இருக்காரு இல்லையா, இவர் வந்து டோட்டலா 9 கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு 2021ல. ஓகே, ஸோ 2021ல மேக்ஸ் வெஸ்டப்பன் வந்து டோட்டலா வின் பண்ணது எத்தனை கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9 கிராண்ட் பிரிக்ஸ். அண்ட் லீவ்ஸ் ஹாமில்டன் இருக்காரு இல்லையா, இவர் வந்து 8 கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கெரியர்லயே பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ரீசெண்டா வந்து சவுதி அரேபியா கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணார். ஓகேவா? அந்த வின்னிங் மூலியமா இவர் டோட்டலா 103 கிராண்ட் பிரிக்ஸை வந்து டோட்டலா அவருடைய கெரியர்ல வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருடைய 100th வின் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் தான் வந்து இவருடைய 100th அவருடைய கெரியர்ல 100th வின் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பிரேசில் அண்ட் கத்தார் கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டா இவர் வின் பண்ணது எது அப்படின்னா சவுதி அரேபியா. ஓகேவா? அண்ட் டோட்டலா எத்தனை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த 2021ல 8 கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காரு. ரிமைனிங் ஒரே ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த கிராண்ட் பிரிக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இயர் F1 ரேஸ்க்கான பிளேயர் ஆஃப் தி இயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஒன்னு லீவ்ஸ் ஹாமில்டனா இல்ல மேக்ஸ் வெஸ்டப்பனா அப்படின்றது அந்த அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ்க்கு அப்புறமா தான் தெரியும். ஓகே, ஸோ டோட்டலா எத்தனை இந்த இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா 21 கிராண்ட் பிரிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே டோட்டலா எவ்வளவு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா 17 வின் பண்ணிட்டாங்களா. ஓகேவா? ஸோ ரிமைனிங் 4 இருக்கா, அந்த ரிமைனிங் 4 வந்து வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேனியல் ரெக்கார்டோ அப்படின்ற பர்சன் வந்து எந்த கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணாரு அப்படின்னா இட்டாலி கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணாரு. ஓகேவா? அண்ட் எஸ்டெஃபன் ஓகன் அப்படின்ற பர்சன் வந்து எந்த கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணாங்க அப்படின்னா ஹங்கேரி கிராண்ட் பிரிக்ஸை வந்து
வின் பண்ணிருக்காங்க. ஓகே, வால்டாரி போட்டாஸ் அப்படின்ற பர்சன் வந்து எந்த கிராண்ட் பிக்ஸை வின் பண்ணாரு அப்படின்னா டர்க்கி கிராண்ட் பிக்ஸை வின் பண்ணாரு. சர்ஜியோ ஓகே, சர்ஜியோ ஃபர்ஸ் அப்படின்ற பர்சன் வந்து அசர்பைஜின் கிராண்ட் பிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரிமைனிங் 4 பேர் இதுதான். டோட்டலா இப்போ வரைக்கும் வந்து எத்தனை கிராண்ட் பிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா டோட்டலா 21 கிராண்ட் பிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா லான்ச்டு கசாரி கல்யாண் யோஜனா இன் விச் சிட்டி? ஓகேவா, கசியாரி கல்யாண் யோஜனா அப்படின்றத நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து ஒரு சிட்டில லான்ச் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த கசியாரி கல்யாண் யோஜனா இருக்கு இல்லையா, இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸுக்கு வந்து கரெக்டான நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, ஸோ நியூட்ரிஷன் கரெக்டா இல்லை அப்படின்னா அனிமல்ஸுமே வந்து இறக்கதானே நேரிடும். ஓகேவா, ஸோ அதனால அனிமல்ஸுக்குமே வந்து கரெக்டான வேலை நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் எது அப்படின்னா காசியாரி கல்யாண் யோஜனா. ஸோ இதை எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேராடூன்ல தான் வந்து இதை ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டேராடூன் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கா. ஓகேவா, ஸோ எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. உத்தரகாண்டோடைய சிஎம்ஆ வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமியா அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்ஆ இருக்காங்க. அண்ட் கவர்னரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குர்மீத் சிங் அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா இருக்காங்க. ஜிம் கார்பெட், நந்தா தேவி, வேலி ஆஃப் ஃபிளார்ஸ் இது எல்லாமே வந்து உத்தரகாண்ட்ல இருக்கிற நேஷனல் பார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன், which country has launched Syracuse for a military communication satellite? ஓகேவா, ஸோ military communication satellite, ஸோ மிலிட்ரிக்கான அந்த கம்யூனிகேஷன் அந்த சைடை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக Syracuse 4A அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை ஒரு கண்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஏரியானா 5 அப்படின்ற ராக்கெட்ல தான் வந்து ஏரியானா 5 அப்படின்ற அந்த ராக்கெட்ல தான் இந்த Syracuse 4A அப்படின்றத வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ்ல தானே வந்து நெக்ஸ்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. ஓகேவா, சம்மர் ஒலிம்பிக்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 2024ல நடக்க போகுதா, எந்த கண்ட்ரில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து நெக்ஸ்ட் 2024க்கான சம்மர் ஒலிம்பிக் அப்படின்றது வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஒன், who was appointed as a chairperson of newly set up rupees 20,000 crore National Bank for Financing Infrastructure and Development? ஓகேவா, ஸோ இந்த நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த ரீசன்ட் பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுபடிதான் இதை வந்து 20,000 crore இதை ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம்லயே தெரியுதா எதுக்காக, ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபினான்சிங் ஏஜென்சி தான் எது அப்படின்னா இந்த நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். ஓவரா 7,500க்கு மேல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஏஜென்சி வேணும், இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் வேணுமா, ஒரு நோடல் ஏஜென்சி அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்றதுக்கு இல்ல அதுக்கான ஃபினான்ஸ் பண்றதுக்கான ஒரு நோடல் ஏஜென்சி தான் இது. இதை எத்தனை கோடி ரூபாயில வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20,000 கோடி ரூபாய் கேபிட்டல்ல வந்து இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் அதோடைய சேர்பர்சனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேவி காமத் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which country has aimed to reach zero net emission by 2060? ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இந்த நெட் ஜீரோ கமிஷன், இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை வந்து பை 2050க்குள்ள இல்ல சம் கண்ட்ரிஸ் 2060 இல்ல 2070க்குள்ள அச்சீவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் ரீசெண்டா எந்த கண்ட்ரி சொல்லியிருக்காங்க 2060க்குள்ள இந்த நெட் ஜீரோ எமிஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் ரீசெண்டா நடந்த COP26 இருக்கு இல்லையா, COP26 எங்க நடந்தது அப்படின்னா ஸ்காட்லாண்ட்ல நடந்ததா. இந்த ஸ்காட்லாண்ட்ல நடந்த ஈவெண்ட்ஸ்ல நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதே ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுபடி இந்தியா வந்து எந்த இயர்க்குள்ள இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2070க்குள்ள
வந்து இந்தியா இதை அச்சீவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து 2060க்குள்ள, அதே 2060க்குள்ள சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நெட் ஜீரோ எமிஷன் வந்து அச்சீவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. யூஎஸ், யூகே இந்த மாதிரியான டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து 2050க்குள்ளேயே இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்றதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத 2060 வரைக்கும் நம்ம உயிரோட இருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து, recently, which bank crossed the market capitalization of Hindustan Unilever to become the 5th largest company by a market value? ஓகேவா? ஸோ ரீசெண்டா எந்த பேங்க் வந்து இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கா, ஓகேவா? ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது என்ன, அந்த கம்பெனியோடைய அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கேபிட்டல் மார்க்கெட் ஷேர் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதோட மல்டிபிள் பண்ணி வர்றது தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனியோடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுல 5th பிளேஸ்ல இருந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி 5th பிளேஸ்ல இருந்தது. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ 5th பிளேஸுக்கு ஒரு பேங்க் வந்திருக்கான். ஸோ அது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க். ஓகேவா? இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாடா கம்பெனி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஃபோர்த் பிளேஸ்ல எந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து தேர்ட் பிளேஸ்லயும் அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து 4th பிளேஸ்லயும், ஐசிஐசிஐ பேங்க் 5th பிளேஸ்லயும் அண்ட் 6th பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து 6th பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல படி இந்தியால இருக்கிற ஆர்கனைசேஷனுடைய ரேங்கிங்ஸ் அப்படின்றது இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், where has India's first state-owned wildlife DNA lab been inaugurated? ஓகேவா? ஸோ wildlife-க்கான DNA lab. ஓகே? ஸோ wildlife இருக்கு இல்லையா, அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய டிஎன்ஏவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு லேப் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் இருக்கிற மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து லான்ச் பண்ணி இனாகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், India and which other nation has agreed to strengthen the climate initiatives and further their green partnership? So India and இன்னொரு country கூட tie up பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா climate initiatives and further their green partnership. So climate changes எல்லாம் இருக்கு இல்லையா, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அண்ட் இந்த ஃபாசல் ஃபியூயல் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ரெனியூவபிள் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்றது, அதுதான் இந்த கிரீன் இனிஷியேட்டிவ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்காக இந்தியா அண்ட் எந்த கண்ட்ரி டை அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் யூகே தான் வந்து டை அப் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இந்தியா அண்ட் யூகேக்கும் நடுவுல கோங்கன் அப்படின்ற நேவல் எக்ஸசைஸுமே வந்து ரீசெண்டா நடந்தது. ஓகேவா? ஸோ இந்தியா அண்ட் யூகேக்கும் நடுவுல கோங்கன் அப்படின்ற நேவல் எக்ஸசைஸுமே வந்து ரீசெண்டா கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், for which organization RBI has issued draft direction to implement Basel III framework? ஸோ RBI இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேசல் 3 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவில் யார் யாரெல்லாம் இந்த பேசல் 3 ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்பி. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற ஸ்மால் என்டர்பிரனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுக்கான நோடல் ஏஜென்சி. ஸோ நபார்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ஸ்க்காக, ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஓகே, எக்ஸைம் பேங்க் அண்ட் இது கூட நேஷனல் ஹவுசிங் பேங்கையுமே வந்து இன்க்ளூடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்து 2023க்குள்ள வந்து இந்த பேசல் 3 நாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இதை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேசல் 3 நாம் எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா BIS இருக்கு இல்லையா, BIS அப்படின்றது என்ன, பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்டா. ஓகேவா? ஸோ BIS அப்படின்றது என்ன, பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட். ஓகே, BIS அப்படின்றது பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட். இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேசல்ல தான் வந்து இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த BIS செட் பண்ணது தான் அவங்க ஒரு கமிட்டி செட் பண்ணாங்க, பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன். ஸோ BCBS அப்படின்றது என்ன,
பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் அப்படின்றது ஓகேவா. ஸோ பேசல்ல ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கிற BIS வந்து பேசல் கமிட்டி ஆன், அது அந்த சிட்டியோட நேம் தான், பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் ஓகேவா. ஸோ பேங்க் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க கொண்டு வந்தது தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசல் நார்ம்ஸ் அப்படின்றது ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பேசல் நார்ம்ஸ்ல 1, 2 வந்து இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த பேசல் நார்ம்ஸ் ஒண்ணுமே இல்லை, பேங்கோடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கு தான் ஓகே. ஸோ இந்த பேசல் 3 நார்ம்ஸை வந்து ஆல்ரெடி வந்து 2020லயே இதை இம்ப்ளிமெண்ட், அதுக்கான டெட்லைனை வந்து சொல்லியிருந்தாங்க. பட் டியூ டு கோவிட் பேண்டமிக்னால அதை வந்து அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 2023க்குள்ள இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷனுமே வந்து இந்த பேசல் 3 நார்ம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய RBI வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், how much amount has been received by government from NBCC as a dividend tranches ஓகேவா. ஸோ NBCC அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்றது ஓகேவா. ஸோ ஃபுல் ஃபார்ம் என்னது, நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இது ஒன் ஆஃப் தி நவரத்னா கம்பெனிஸ் ஓகேவா. ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ல டிவிடெண்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 52 crore rupees வந்து கொடுத்துருக்காங்க. யாரு, நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து இந்த அளவுக்கான அமௌண்ட்டை வந்து ரீசெண்டா வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Comptroller and Auditor General of India have signed a MOU, Memorandum of Understanding, with which country to strengthen the audit process of a public finance ஓகேவா. நம்மளுடைய கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இருக்கார் இல்லையா, அந்த பர்சன் யாரு, CAG கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா GC முர்மு அப்படின்ற பர்சன் ஓகேவா. ஸோ இவங்க வந்து இன்னொரு கண்ட்ரியோடைய டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கான ஒரு ஆடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா பப்ளிக் ஃபினான்ஸ்க்கு. ஸோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்தியால இருந்து வந்து ஹெல்ப் பண்றதா வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ எந்த கண்ட்ரியோட இந்த ரீசெண்டா டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸ் கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே. அண்ட் இந்த GC முர்மு அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஆடிட்டர் ஜெனரலா இல்ல ஓகேவா. ஸோ நிறைய வேர்ல்டு ஆர்கனைசேஷனுக்கு இந்த பர்சன் வந்து ஆடிட்டர் ஜெனரலா இருக்காரு ஓகேவா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்டர்னல் ஆடிட்டரா இருக்கிறதும் யாரு அப்படின்னா GC முர்மு அப்படின்ற பர்சன் தான். எதுக்கு, யுனைடெட் நேஷன்ஸுக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் பார்லிமெண்டரி யூனியன் இருக்கு இல்லையா, இதுக்கும் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரா வந்து யாரு இருக்கா, ஆடிட்டரா யாரு இருக்கா அப்படின்னா GC முர்மு அப்படின்ற பர்சன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுக்குமே வந்து இந்த பர்சன் தான் இருக்காரு. அண்ட் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்குமே வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஜெனரலா யார் இருக்கா அப்படின்னா GC முர்மு அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காரு. ஸோ நம்மளுடைய கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து எந்த கண்ட்ரியோடைய ஆடிட்டிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மால்தீவ்ஸ் கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க. Next one. How much percent has been increased of gold in RBI forex reserve? Forex அப்படின்றது என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சா ஓகேவா. ஸோ RBI வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்க்கு கீழே கோல்டு இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அதை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து 648 அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட அரௌண்ட் 648 டன்ஸ் வந்து RBI கிட்ட வந்து இருந்தது ஓகேவா. ஸோ 648 இந்த அளவுக்கான கோல்டை வந்து RBI ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ல வச்சிருந்தாங்க. இதுல இருந்து 11% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்ராக்சிமேட்டா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 750 அபவ் வருமா ஓகேவா. ஸோ அப்ராக்சிமேட்டா 750 அபவ் வரும். இப்போ வந்து RBI வந்து அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ல கோல்டை வந்து 750 அபவ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவோட அக்டோபர் மந்த்க்கான ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் பாட்டுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.